சீமானவர்கள் நான் ஒரு நாளும் கூட்டணிக்கு சேர மாட்டேன். மண்ணோடு மண்ணாலும் சேர மாட்டேன்னு அவர் சொல்றாரு இல்லையா? நியாயமா பார்த்தா கட்சியத்தான் மண்ணோடு மண்ணா மாத்திட்டு இருக்கிறாரு. அவர் கட்சியில இருந்தவங்க இல்ல பூராமே நான் தனித்து நிக்கிறதுனால தான் இந்த 8% ஓட்டு என்ன நம்பி போடுறாங்க. இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம் என்பதற்கான ஒரு சக்தி எப்பொழுதுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஒண்ணு இருப்பான். ஆளுங்கட்சி ஏற்கனவே அல்லது ஆண்ட கட்சி 2 பேர் மீதான அதிருப்தியை அறுவடை செய்வதற்கு ஒரு 3வது அரசியல் கட்சி எப்பொழுதுமே முளைத்துக் கொண்டே இருக்கிறது. நீங்க அத கணக்கு பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள்ல காங்கிரஸ் தேசிய கட்சியா இருக்கிறனால அதை விட்டுருவோம். மாநில கட்சிகள்ல திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து முளைத்த கட்சி ஒண்ணுதான் பாமக. 10%க்கும் கீழான வாக்கு வங்கிக்குள்ள அவங்களுடைய அரசியல் 5.4 வரைக்கும் வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் பின்னால மதிமுக சேர்ந்துச்சு. வைகோ அவர்களுடைய அரசியல் பிரவேசம். அதுவும் ஏறத்தாழ இதே மாதிரியான ஒரு 6 சில சதவீதம். அந்த இடத்துக்கு தான் அப்புறம் தேமுதிக வந்துச்சு. அதுவும் ஏறத்தாழ 10%த்துக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு தான். அந்த இடத்துக்கு இப்ப நாம் தமிழர் கட்சி வந்திருக்கிறது. இது காலங்காலமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயம். இது ஒரு புதிய விஷயமே கிடையாது. இது வெற்றி பெறுமா? இது ஒரு பெரிய சக்தியா மாறுமா? பெரிய மாற்றத்தை விளைவிக்குமா? விஜயகாந்த் தனித்து போட்டியிடுகிற வரைக்கும் மக்களோட ஆண்டவனோடு மட்டும்தான் எனக்கு கூட்டணி சொல்ற வரைக்கும் அவரால ஒரு 1-2 சட்டமன்ற உறுப்பினர்களை கழித்து விட்டு அரசியல் எதுவுமே செய்ய முடியல. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் எப்ப அவர் வர்றாரு? அதிமுக என்கிற ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணி வைக்கிற போது தான் அவர் வர முடிஞ்சுச்சு. தனித்து போட்டியிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலா அரசியலை பொறுத்தவரையில நீங்கள் ஒரு சிந்தனையை உருவாக்கி அந்த சிந்தனைக்கு மக்கள் திரளை உருவாக்குவது அப்படின்னு ஒன்று இருக்கு. இல்ல தனித்து போட்டியிடுங்கிறது அந்த அரசியல் கட்சியோட உரிமை அது. சரி இல்லையா? இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்சி தொடங்குறாங்க 6% 10% வாங்குறாங்க அப்படின்றது இல்ல. படிப்படியா 8% ரீச் பண்ணிருக்காங்க நாம் தமிழர். அப்ப அது முக்கியமான விஷயம் இல்ல. எடுத்தவன வரலையா அது? அது நீங்க அடுப்ப பத்த வைக்கிறிய. நீங்க வேக வைக்கணும்ல. எரிஞ்சுக்கிட்டே இருக்கு தீமா ரொம்ப வர நாள் பூரா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு சமையல் ஆகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதனால என்ன பிரயோஜனம்? அது பெரிய மண்ணோடு மண்ணானாலும் பரவாயில்லைன்னு சொல்றதுனால புரியல உங்களுக்கு. அவர் மண்ணோட மண்ணா போனா பரவாயில்லங்க. கட்சியை மண்ணோடு மண்ணா இளைஞர்களினுடைய அது அந்த கட்சியில அவரை நம்பி இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டியது. அவரை நம்பி யாரு இல்லாம போய்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அவரை நம்பி நீங்க சொல்றீங்க அவரை நம்ப முடியாது நீ அப்படின்னு பூரா பொட்டி சட்டி கட்டி கிளம்பிட்டாங்க பூரா.